இன்றைய நாள் கர்த்தருடைய வார்த்தை சங்கீதம் 117 அதிகாரம். ஜாதிகளே எல்லோரும் கர்த்தரை துதியுங்கள், ஜனங்களே எல்லோரும் அவரை போற்றுங்கள். கர்த்தரை துதிப்பதற்கும் கர்த்தரை போற்றுவதற்கும் சுவாசமுள்ள யாவரும் கர்த்தரை கனப்படுத்தணும், துதிக்கணும், போற்றணும். அதற்கான மதமோ அதற்கான மனுஷரோ வேற்றுமை இல்லாமல் கர்த்தரை ஸ்தோத்திரிக்க வேண்டும் என்பது இந்த வசனத்துல எழுதப்பட்டிருக்கு. வேதத்துல நாம் பார்க்கிறோம், தனக்கு உபத்திரவம் உள்ள நேரத்திலும் கர்த்தரை மகிமைப்படுத்தினார்கள், தன் தேவை நேரத்திலும் கர்த்தரை மகிமைப்படுத்தினார்கள், தன்னை காப்பாற்றின நேரத்திலும் கர்த்தரை மகிமைப்படுத்தினார்கள். சிறைச்சாலையில போடப்பட்டிருந்த பவுலும் சீலாவும் கர்த்தரை துதித்த பொழுது மகா சத்தத்தோட கர்த்தரிடத்துல அவர்கள் துதிகளை ஏறெடுக்கும் பொழுது அந்த சிறைச்சாலையை அதிர்ந்ததை நாம் பார்க்கிறோம், அவர்கள் விடுதலை ஆனதை நாம் பார்க்கிறோம். அதே போல யோசுவாவும் ஜனங்களும் ஆண்டவர் சொல்றாரு, நீங்க ஆண்டவரை துதிக்கும் போது, நீங்க எக்காலத்தை ஊதும் போது உங்களுக்கு முன்பா இருக்கிற மதில்கள் இடிந்து விழும் என்று சொல்லி அவர்கள் அதே போல ஆண்டவரை துதித்து எக்காலத்தை ஊழுதும் பொழுது 7 முறை 7 நாட்கள் துதிக்கும் பொழுது 7வது முறை அவர்களுடைய மதில்கள் எல்லாவற்றையும் இடிந்து விழ தேவன் செய்தாரு. அது மாத்திரமல்ல, மிரியம் கர்த்தரை துதித்ததுனால மிரியாளுடைய அவள் ஒரு நல்ல தீர்க்கதரிசியா இருந்து கர்த்தரை மகிமைப்படுத்துகிறாள். அவளுடைய காரியம் எதற்காக கர்த்தரை மகிமைப்படுத்துகிறாள் என்றால், பார்வோனுடைய குதிரைகளிலும் குதிரையின் சேனைகளிலும் இருந்து கர்த்தர் நம்மளை விடுதலை ஆக்கினார் என்று சொல்லி அவள் மகிமைப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். தேவ பிள்ளைகளே, கர்த்தரை எப்பொழுதும் துதிக்கிற ஒரு நாவு, துதிக்கிற ஒரு காரியங்கள் நமக்குள்ள இருக்க வேண்டும். பவுல் ஆண்டவருக்கு விரோதமா போகும் பொழுது அவனுடைய கண்கள் செதில்களால மூடப்பட்டிருக்கிறது. ஆனா எப்போ ஆண்டவரை உணர்ந்தானோ அப்போது அந்த கண்களில் இருக்கிற செதில்கள் எல்லாம் கீழே விழுந்தது. பவுலுக்குள்ள ஒரு பெரிய மாற்றத்தை ஆண்டவர் கொடுத்தாரு. மிரியம் கூட ஆண்டவரை துதிக்கிறவளா இருந்தால், ஆனால் ஒரு நேரம் மோசேயை மறுதலித்து மோசேக்கு விரோதமாய் பேசும் பொழுது அவள் வியாதிப்பட்டு போனவளா இருந்தால், ஆனால் அவள் வியாதி தீரு மட்டும் அந்த கூடாரம் அங்கிருந்து பிரிக்கப்படவில்லை. ஏன்னா கர்த்தர் நம்ம தவறாய் செய்த காரியங்களிலிருந்து நம்ம மாறு மட்டும் அவர் நம்மளை ஒரு நாளும் கைவிடுகிற தேவன் அல்ல. இன்னைக்கு ஒருவேளை ஆண்டவருக்கு விரோதமா நீங்கள் எதை பேசியிருந்தாலும் எதை சிந்தித்திருந்தாலும் அதற்கு ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுத்து அவரிடத்துல அதற்காக தயவாய் இரக்கத்தை பெற்றுக்கொண்டு நீங்க ஒரு வார்த்தை சொல்லணும், என் நாவு இருக்கிறது உங்களை துதிப்பதற்கு மாத்திரம்தான், என் நாவு இருக்கிறது உங்களை கனப்படுத்துவதற்கு மாத்திரம்தான். ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் என் இருதயம் உங்களை துதிக்கணும், போற்றணும், கனப்படுத்தணும், மகிமைப்படுத்தணும், இதுதான் என் வாழ்க்கையில பெரிதான நோக்கமா இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் இடத்துல நீங்க உங்களை ஒப்பு கொடுக்கும் பொழுது இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.